உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நம்ம சந்தோஷமா உட்கார்ந்துருப்போம். உலகத்துல பாடுகள் உண்டு, சரீரத்துல நோய் பலவீனம் இருக்கத்தான் செய்யும், குடும்பம் என்று இருந்தாலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் உலகத்திலிருந்து விசேஷமானவங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அடிமைத்தனத்தின் ஆவியும் கொடுக்கல. எப்படி ஆவியை கொடுத்திருக்காரு? பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அப்போ சந்தோஷமாக இந்த பாடுகள், இந்த சோதனைகள், இந்த வேதனைகள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளால இருக்க முடியும் என்றுதான் பைபிள் நமக்கு சொல்கிறது. நாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனாலும் உலகம் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் இருக்கும். நம்மை சோர்வுக்கு உட்படுத்தும், நம்மை மட்டுப்படுத்தத்தான் உலகம் முயற்சித்துக் கொண்டே இருக்கும். நாம் அசதியா இருந்தாலும் சாத்தான் அசதியா இருக்க மாட்டான். அவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருப்பான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியின் பிள்ளைகள், நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். தேவனுடைய பாதத்தில் எல்லாத்தையும் வச்சிருவோம். அவரை மிஞ்சி எதுவும் நமக்கு நடக்காது. அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நமக்கு நடக்காது. ஆகவே அந்த தேவனுக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த முதல் பகுதியில் பைபிள்ல இருந்து சில காரியங்களை மேலோட்டமாக நம்ம நினைவுக்கு திருப்புகிற ஒரு நேரம் தான் இந்த முதல் பகுதி நேரம். இப்ப அது சரியாக இருக்கும் என்றுதான் விசுவாசித்தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள கிதியோனை போல ஒரு சோதனை. கொன்னை வாயுடைய ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து எப்படி சுகப்படுத்தினார்? கொன்னை வாய் அப்படிங்கிற ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து எப்படி சுகப்படுத்தினாரு? ஞாபகம் இருக்கா? தெரியும். ஆனா இப்ப எங்களுக்கு, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு எல்லாருக்கும் உள்ளதுதான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறது சரியாகத்தான் இருக்கு என்று நான் உறுதிப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னா, முதல் பகுதியில மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வேகமா ஓட்டமாக ஓடி நம்ம நினைவுக்கு திரும்ப கொண்டு வர போறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, நமக்கு நிறைய பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கு. டீப்பா ஸ்டடி எல்லாம் நமக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன படிப்பா இருந்தாலும் அடிப்படையில பைபிள் தெரியாம படிக்க முடியாது. இந்த எல்லா ஸ்டடியும் ஆராய்ச்சியும் இங்க இருந்தா வருது. அப்ப இதை தெரிந்து கொள்ளாமல், இல்லைன்னா இதை மறந்து விட்டு நம்ம படித்துக் கொண்டிருக்க முடியாது. அப்ப அவ்வப்போது நம்ம இதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். ஒரு முறை ஒரு சிறு பையனை ஐயா பார்த்தாங்க. பார்த்து அவனை பத்தி விசாரிச்சாங்க. என்ன படிக்கிற, இங்க படிக்கிற எல்லாம் கேட்டாங்க. அவன் பேரு எல்லாம் சொன்னா, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் எல்லாம் சொன்னான். அப்போ உனக்கு அங்க பைபிள் சண்டே ஸ்கூல் இதெல்லாம் உண்டு, அமர்ந்து பைபிள் நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமே. கேள்வி கேட்ட சொல்லுவியா? என்ன கேள்விட்டா நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் தெரியும். சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை சொல்லுப்பா. நிறைய ஓமை, நிறைய கதை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இதுல ஒரு ஓமை சொல்லு. அப்ப இந்த பையன், அப்பா நீங்க ஏதோ பெரிய கஷ்டமான கேள்வி கேட்பேன்னு நினைச்சேன், ஆனா போய் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டீங்களே சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு அப்பா இருந்தாங்க, அந்த அப்பாவுக்கு 2 மகங்க. அப்ப எந்த கதை சொல்ல போறாரு? சொல்ல புரிஞ்சுட்டாரு. ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க இருந்தாங்க. மூத்தவன் பாருங்க ரொம்ப நல்ல பையன், 2வது பையன் ரொம்ப சட்டக்கார பையன். அப்பாட்ட சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டான். கேட்டுட்டு அதெல்லாம் வாங்கி பணம் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளிநாடு போயிட்டானா. சரி, அப்படி வெளிநாடு போய்கிட்டு இருக்கும் போது போற வழியில கள்ளர்கையில ஆபத்து கொண்டான். இவங்க அவனுக்குரிய எல்லாத்தையும் பறிச்சு இவனை அடிச்சு குற்றுயிரா போட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த வழியாக ஒரு லேவியன் வந்தான். அவன் பார்த்து ஒரு பக்கமா போயிட்டான். அப்புறம் ஒரு ஆசாரியன் வந்தான், அவனும் வேற பக்கமா போயிட்டான். கதை எங்க ஆரம்பிச்சு எங்க போகுத? அப்புறம் சொல்லுப்பா. அப்புறம் ஒரு நல்ல சமாரியன் வந்தான். சரி, வந்து உற்று பார்த்தான். இவனுக்கு வேற எங்கேயும் அடிபடல, கண்ணில் மட்டும்தான் அடிபட்டு இருக்கிறது. எச்சு துப்பி சேர் உண்டாக்கி
கண்ணுல பூசி நீ போய் யோர்தான்ல 7 நேரம் மூழ்கி எழுப்பு. பார்த்தாரு தம்பி, முடிச்சிரு கதைய. இதுக்கு மேல கதை சொன்னா எனக்கு குழம்பி போகும். ஒருவேளை இது வேடிக்கையா இருந்தாலும் பல நேரங்கள்ல நமக்கும் இப்படித்தான் சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்குதா அப்படிங்கிற உறுதி நாம போயிடுறோம், நாம மறந்துடுறோம். அதனால இன்னைக்கு இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நம்ம அந்த அற்புதங்களை மட்டும், பல காரியங்கள் இருக்கிறது, அற்புதத்தை மட்டும் நம்ம சிந்தையை கொண்டு வருவோம். முதலாவது மார்க்கினுடைய நமக்கு தெரிந்த கூட ஒரு சின்ன ஒரு முன்னுரை. இந்த மார்க்கு சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷங்களை விட குறைஞ்ச அளவுள்ள ஒரு புத்தகம் நமக்கு தெரியும். இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதினது யார் என்று கேட்டா ஜான் மார்க். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 12. சரி, கதை தானே சொல்ல போறேன்னு நீங்க தூங்கிறாதான் எடுக்க வைக்கிறேன். சொல்லிட்டாரு, மார்க்ல உள்ள அற்புதத்தை சொல்ல போறாரு, அப்ப கதை தானே அப்படின்னு கதையை உட்காந்துடாதீங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான், அதான் ஜான் மார்க். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான், ஒரு ஆளு 2 பேர். இவனுடைய தாயார் வீட்டுல தான் அன்னைக்கு கூடி இருந்திருக்கிறாங்க. இந்த மார்க்கு தான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அப்போ சிலர் பின்னால 15ஆம் அதிகாரம் வரும்போது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் மிகப்பெரிய தர்க்கம் வந்துருச்சு. இந்த மார்க்கு இவரை ஊழியத்துல கூட்டுட்டு போகணும் அப்படின்னு பர்னபா சொல்றாரு. பவுல் இவரை கூட்டு போக கூடாது, இடையில மட்டும் போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க்கு என்னும் பேர் கொண்ட ஜான் மார்க். அப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆகி பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சிட்டாங்க. அது இந்த மார்க் என்ற யோவான் தான். இங்க பிரிஞ்சவங்க அப்படியே பிரிஞ்சு இருக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறாரு. மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. இப்போ 15ஆம் அதிகாரத்துல பிரிஞ்ச பவுலும் இந்த மார்க்கும் அப்படின்னு செஞ்சுட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. அதனால சொல்றாரு, அந்த மார்க்கு கூட்டிட்டு வந்துரு, எனக்கு ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன் அவன் இந்த ஜான் மார்க் தான். இந்த மார்க்கு என்ற பெயர் கொண்ட யோவான். அடுத்த குறிப்பாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் குமாரனாகிய மார்க்கும், அதுவும் இந்த யோவான் என்ற இந்த மார்க்கு. ஆக இந்த மார்க்கு தான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இந்த மார்க்குக்கு இந்த விவரங்கள் எல்லாமே பேதுரு கொடுத்திருப்பார் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். பேதுரு இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த விவரங்களை எல்லாம் இவர் பெற்றுக்கொண்டு இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த 4 சுவிசேஷங்களிலும் முதலாக எழுதப்பட்டது இந்த மார்க்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இந்த மார்க்கு மற்றவர்களை போல அல்லாம எடுத்த உடனேயே இயேசு கிறிஸ்துவுடைய செயலுக்கு வந்துட்டாரு. மத்தேயு பெரும்பாலும் யூதர்களை மையமா வைத்து, அந்த யூதர்களுக்கு பட்டியல் முக்கியம், அவர் யூதர் எப்படிங்கிறத சொல்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வம்ச வரல பட்டியலாம் கொடுத்துதான் மத்தேயு கொண்டு வராரு. மத்தேயு பல இடங்களில இந்த யூதருடைய பாரம்பரியத்தை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இணைச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பழைய ஏற்பாடுல பல்வேறு வசனங்கள், அந்த நியாயப்பிரமாண வசனங்களை அதிகமாக மத்தேயு கோட்பாடு, வேத வாக்கியங்களின்படி உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசி எல்லாம் நிறைய கொடுப்பாரு. அப்ப அவர் யூதர்களை முன்வைத்து எழுதுகிறாரு. இந்த யோவான், இந்த மார்க்குவை பொறுத்த மட்டும் அவர் ரோமர்கள் அல்லது யூதர் அல்லாத மற்ற மக்களை முன்வைத்து இதை எழுதினதாக கருதப்படுகிறது. அதனாலதான் இவர் அதிகமா யூத பாரம்பரியத்திற்கு, அந்த பின்னணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல.
அடுத்து இதுல இயேசு கிறிஸ்துவின் போதனையை விட அவருடைய கிரியை தான் அதிகமாக இந்த மார்க் எழுதியிருக்கிறார். மத்தையில நீண்ட இயேசு கிறிஸ்து பிரசங்கள் இருக்குது, மலை பிரசங்கம் இருக்குது, பல பிரசங்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இருக்கிறது. ஆனா மார்க்க பொறுத்தமட்டில பிரசங்கங்கள் அதிகமாக அவர் குறிப்பிடல, கிறிஸ்துவனுடைய கிரியைகளை அதிகமாக குறிப்பிடுகிறாரு. ஆக இந்த மார்க் இப்படி சுருக்கமாக எழுதும் பொழுது அநேக அற்புதங்களை தம்முடைய புத்தகத்திலே அவர் எழுதி வச்சிருக்கிறார். போதனைகளும் இருக்குது, பழைய ஏற்பாட்டு மேற்கோளும் இருக்குது, ஆனா குறையாத்தான் இருக்குது. இதன் மூலமா சுருக்கமா என்ன சொல்ல வருகிறாரு? இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் ரட்சகர், யூதருக்கு மட்டுமல்ல, கிரேக்கருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ரட்சகர் என்பதைத்தான் சொல்ல வருகிறார் முடிவாக. இப்ப மார்க் வருவோமா? எல்லாரும் அப்படியே மார்க் எடுத்துக்கொள்வோம். நம்ம இந்த முதல் பகுதியை கொஞ்சம் வேகமாக முடித்து விட்டு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பிராக்டிகலா நம்முடைய நடைமுறையில நமக்கு உள்ள சில விஷயங்களை சிந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. முதலாம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இங்க நம்ம படிக்க தேவையில்லை, எல்லாம் நான் சொல்லும்போது அப்படி என் கூட இணைஞ்சே நீங்க வாங்க, பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் முதலாம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், அதுக்காக சொல்லுறேன். புதிய ஏற்பாட்டுல நம்ம அப்போஸ்தலர்களும் தேவ ஆலயம் ஜெப ஆலயம் அப்படின்னு ரெண்டு படிப்போம். தேவ ஆலயம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்றுதான். அது எங்க இருந்தது? பிள்ளைங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் அதிகம் எப்ப போக்கஸ் பண்ண. எங்க இருந்தது ஜெபாலயம் தேவாலயம்? எருசலேமில் மட்டும் இருந்ததுதான் தேவாலயம், டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கில பேர்ல போட்டிருக்கும். சாலமோன் மூலமா கட்டப்பட்ட தேவாலயம் ஒரே ஒரு ஆலயம் தான். ஆனா ஜெப ஆலயம் என்பது ஒன்று கிடையாது. ஜெப ஆலயம் பல இடங்கள்ல இருந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, தேவாலயம் சாலமோனாலே கட்டப்பட்டது, ஜெப ஆலயம் இந்த யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 குடும்பம் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஆலயத்தை கட்டிடுவாங்க, அதுதான் ஜெப ஆலயம். அப்ப ஜெப ஆலயம் நிறைய இருந்துச்சு, தேவாலயம் ஒண்ணே ஒண்ணு. இப்ப இந்த இடத்துல மார்க் முதலாம் அதிகாரத்துல இந்த அற்புதத்தை இங்க இருந்து மார்க் நமக்கு வெளிப்படுத்துறாரு. பாருங்க, ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இன்னைக்கு இருக்கிற நிலையை விட அன்றைக்கு அதிகமான பிசாசு தொந்தரவு நிறைய இருந்தது, அசுத்த ஆவியின் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இப்ப கூட வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகிற நம்முடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், தென் பகுதியிலே உள்ளதை விட வட பகுதிகளிலே இன்னைக்கும் நிறைய செய்வன, சூனியம், பிசாசு, கட்டு இதெல்லாம் நிறைய இருக்கதா இன்னைக்கு நம்முடைய சொல்றாங்க. இத கட்டுக்கதையே இல்லை, யாரோ ஒண்ணு புனைந்து சொன்ன செய்தி அல்ல, நேரடியாக நம்ம பிரதர்ஸ் போயிட்டு சொல்றாங்க. அங்க மக்கள் இன்னும் அழியப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் அந்த பயம் எல்லாம் இருக்குது, இன்னும் அந்த பாதிப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, இது பொய் இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பிசாசு பிடிச்ச மக்கள், அசுத்தாய் பிடிச்ச மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பேய் பிடிச்சவங்க. அப்ப இந்த இடத்துல ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி உள்ள மனுஷன் இருந்தா அவன் ஆண்டவரை பாருங்க எப்படி கூட பாருங்க, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. இந்த ஒன்னொன்னா பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், பிசாசு எவ்வளவு எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அடிக்க வேண்டும் பாருங்க. எங்களை கெடுக்க வந்து உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர். அசுத்த ஆவி சொல்லுது இயேசு கிறிஸ்துவை நீ தேவனுடைய பரிசுத்தர். அப்ப இயேசு கிறிஸ்து சத்தம் போடுகிறாரு, இந்த ஆவி விட்டு போக சொல்கிறாரு, இந்த ஆவி விட்டு போய்விட்டது. இது முதல் அற்புதமாக அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 29ஆம் வசனம் வரும்பொழுது அவர் யாக்கோபு யோவானையும் கூட்டுக்கிட்டு சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீடு. நம்ம அற்புதத்தை படிக்கும் போது சின்ன சின்ன விவரத்தையும் அப்படி சேர்த்து படிச்சுட்டு போவோம். யாருடைய வீடு? சீமோன் அந்திரேயா யாரா இருந்தாங்க? சகோதரர்கள். சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. அங்க பேதுருடைய மாமி சுகமில்லாம இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதை கேள்விப்பட்டாரு, கிட்ட போனாரு, அவள் கையை பிடித்தார், அவளை தூக்கி விட்டார், உடனே ஜுரம் போயிடுச்சு. இது அடுத்த அற்புதமாக சொல்றாங்க. இப்ப இந்த பின்னணி குறிப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே வரணும். முதல்ல ஜெபாலயத்தில் நடந்தது, ரெண்டாவது எங்க நடந்தது? வெரி குட், சீமோன் பேதுருவா, அடுத்து சீமோன் அந்திரேயா என்பவர் வீட்டுல. கொஞ்சம் பிரதமர் டீட்டெயிலா படிக்கணும். சீமோன் அந்திரேயா என்பவர் வீட்டிலே பேதுரு மாமி கிட்ட போனாரு. அடுத்து என்ன செஞ்சாரு? கையப்பிடி அடுத்து
தூக்கி விட்டார். கிட்ட போனார், கையை பிடித்தார், தூக்கி விட்டார், ஜுரம் எல்லாம் அவங்களை விட்டு போயிடுச்சு. சரி, இன்னும் அடுத்து 40ஆம் வசனம் வருகிற வேளையில ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வருகிறான். அவருக்கு முன்னால முழங்கால் படிக்கிறான். அவன் பண்ண ஒரு ஜெபம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு கிறிஸ்து மனதுருகிறாரு, கையை நீட்டுகிறாரு. அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. சொன்ன உடனே குஷ்டரோகம் நீங்கி விட்டது. இயேசு கிறிஸ்து யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆசாரியனுக்கு நீ காண்பித்து மோசே கட்டளைகளை செலுத்து. எதுக்குன்னா அந்த காலத்துல இதெல்லாம் கடைபிடித்திருந்தார்கள். இது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சாட்சியாக தேவன் அவனை அனுப்புகிறார். ஆக இந்த 1ஆம் அதிகாரத்துல இந்த 3 அற்புதங்களும் இயேசு கிறிஸ்துவாலே செய்யப்பட்டது. 2ஆம் அதிகாரம் வருகிறோம். இந்த இடம் கப்பர்நகூம். நம்ம அற்புதம் படிக்கும் போது இந்த இடத்தையும் சேர்த்தே வச்சுக்கிடுவோம். 2ஆம் அதிகாரத்துல கப்பர்நகூம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இதுவும் நமக்கு நல்லா தெரியும். நிறைய ஜனங்கள் அவர் வீட்டுல இருக்கான்னு கேள்விப்பட்டு வீட்டை நெருக்கி வந்துட்டாங்க. இடமே இல்ல. ஒரு திமிர்வாதக்காரன். திமிர்வாதம் என்றால் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. அதே மாதிரி திமிர்வாதம் ஏதோ திமிர் பிடிச்ச வாதம் வச்சிடக்கூடாது. அவர் ரொம்ப அவ்வளப்பாரு திமிர் பிடிச்சவா, இவன் திமிர் பிடிச்சவன், அந்த வாதம் கிடையாது. இந்த திமிர்வாதம் என்பது வேத பண்டிதர்கள் சொல்வது என்னவென்றால், அப்படியே ஒரு முடக்குவாதத்தை விட கொடுமையாக, அசைய முடியாது, நடக்க முடியாது, விரண்டு கூட படுக்க முடியாது, அந்த அளவிற்கு அவர்கள் செயலற்று போன நிலைமையில ஒரு வாதம். அப்படி இருந்த ஒரு மனிதனை இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கட்டில தூக்கி கொண்டு வராங்க, கூரையை பிரிக்கிறாங்க, கீழே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து முதல்ல என்ன கேட்டாரு? பைபிள பாருங்க, பைபிள பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்ன கேட்டார்? முதல்ல என்ன பேசினாரு? திமிர்வாதக்காரன் நோக்கி முதல்ல எப்படி கூப்பிட்டாரு? மகனே. திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து கூப்பிட்டபடி மகனே, மகனேன்னு கூப்பிட்டு திமிர்வாதத்திலே பலவீனமாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு முதல்ல அவர் சொன்னது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த பின்னணியில நம்ம சேர்த்தே செஞ்சுட்டு வரணும். அப்போ அவங்க நினைச்சாங்க, இவரு தேவ தூஷன் சொல்றாரு, இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து மனுஷன் தானே நினைக்கிறாங்க. அவங்க நினைவையெல்லாம் அவர் புரிந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாரு. கேட்கிறாரு, எது எளிது? ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பது எளிதா, இவனை எழுந்து நட என்று சொல்வது எளிதா? சொல்லிட்டு எழுந்து நடன்னு சொன்னார். எழுந்து நடந்தான். அப்ப இந்த இடத்துல 2வதாக இயேசு கிறிஸ்து அடுத்த தம்முடைய அற்புதத்தை செய்கிறாரு. 3ஆம் அதிகாரம் வரும். 3ஆம் அதிகாரம் மறுபடியும் அவர் ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்கே சும்பின கையுடைய, அது ஒரு கை மட்டும் அதிகமான சதையெல்லாம் இல்லாம செயலற்று அது ஒடுங்கி போன ஒரு கை, அது வறண்டு போன ஒரு கை. மற்ற கை மாதிரி இந்த கை இல்லை. அந்த கையுள்ள மனுஷன் எங்க இருந்தான்? ஜெபாலயத்தில். அந்த மனிதன் ஜெபாலயத்தில் இருக்கிறான். அவர் போன நாள் ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள்ல இவர் சுகப்படுத்துவாரா? சுகப்படுத்தினா இவனால் குற்றம் கண்டுபிடிக்கலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்து கேட்டாரு, ஓய்வு நாள்ல நன்மை செய்வது நல்லதா, தீமை செய்வது நல்லதா? ஒரு உயிரை காப்பது நல்லதா, இல்ல உயிரை அழிப்பது நல்லதா அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு. அந்த மனுஷன் அவங்களுக்கு முன்னால எழும்பி நிக்க செய்து அவனை சுகப்படுத்திட்டாரு. அப்போ 3ஆம் அதிகாரத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனிதனை ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். நம்ம அப்படிதான் படிக்கணும். சூம்பின கையில் மட்டும் படிச்சிடக்கூடாது. ஜெபாலயத்தை சுகப்படுத்தினாரு, ஓய்வு நாள்ல சுகப்படுத்தினாரு. 4ஆம் அதிகாரம் சாயங்காலமான போது இவங்க படகு ஏறி அக்கறைக்கு போகணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இவங்க போறாங்க. இவர் பின்னணியில இயேசு கிறிஸ்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நித்திரையா இருக்கிறாரு. பயங்கரமான காற்று, அலை, கடல்ல கொந்தளிப்பு, கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்குது. பயந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 36ல இருந்து 37ல இருந்து இருக்குது. 38ல சொல்றாங்க, அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப 4ஆம் அதிகாரத்துல காற்றையும் கடலையும் தேவன் அமைதிப்படுத்தினார். இவர் யாரோ அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு இயேசு கிறிஸ்து இங்கே மிகப்பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. அடுத்த 5ஆம் அதிகாரம், இது எங்கன்னா கதநேருடைய, அது கடலுக்கு அக்கறை. இது கடல்ல வந்துட்டு இருக்காரு.
வந்து இறங்கியாச்சு. அந்த கரை கதரேனருடைய அந்த கரை. படவிலிருந்து இறங்கின உடனே ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எங்க இருந்து வந்தானா? 2ஆம் வசனத்துல கல்லறை, பிரேத கல்லறைகளில் இருக்கிற இடத்திலிருந்து அசுத்தாவி. நம்ம அங்க அசுத்தாவி எங்க இருந்து? முதல்ல அசுத்தாவி எங்க இருந்தாங்க? ஜெப ஆலயத்துல இருந்தா. இவன் எங்க இருக்கிறான்? வெரி குட், அவ்வளவுதான், ஞாபகப்படுத்துகிறது தான். கல்ல இருந்து வருகிறான் பாருங்க. இவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. சங்கிலியால கூட இவனை யாரும் கட்ட முடியல. அநேக நிறம் விலங்குகளை எல்லாம் சங்கிலி எல்லாம் கட்டப்பட்டு முறித்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷன், வயலண்ட். ராத்திரியும் பகலும் மலை கல்லறை எல்லாம் குடியிருந்து கூக்கர்லிட்டு கல்லினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்வான். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் பார்த்தான். 6ஆம் வசனம் பாருங்க. இயேசுவை தூரத்தில் கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. எவ்வளவு ஆக்ஷன்லாம் உள்ள இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்காமலே போயிடுறோம் பாருங்க. சுகப்படுத்தான்னு படிச்சிடுறோம். எவ்வளவு விஷயம். இவர் யாராலும் கட்டுப்படுத்த முடியல. சங்கிலிய விலங்கெல்லாம் அப்படியே உடைச்சு போடுறான். ஆனா இயேசு கிறிஸ்து தூரத்தில் பார்த்தான், ஓடி வருகிறான், அப்படியே பணிந்து கொள்கிறான், அவர் வணங்குகிறான். இவன் சொன்னதை பாருங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய, அவன் தேவனுடைய பசுத்தர் அந்த ஆவி சொல்லிச்சு. இவன் சொல்லுறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆணையிடுகிறேன். அவ புறப்பட்டு போன்னு சொல்லுகிறாரு. அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. 9ஆம் வசனம். அதற்கு நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோ. அப்ப 5ஆம் அதிகாரத்திலே லேகியோ சுகப்படுத்துகிறார் தேவன். அடுத்து பாருங்க, இவ எங்களை இங்க இருந்து விரட்டிடாதங்க அப்படின்னு இந்த மனுஷன், இந்த ஆவி கேக்குது. நிறைய கூட்டம் பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருக்குது. இந்த பன்றி கூட்டத்துக்கு போவதற்கு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்தாரு. மேட்டில பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அசுத்தாவி அந்த பன்றிக்குள்ள போனது. அதெல்லாம் பயந்து போய் கடலிலே மூழ்கி ஏறக்குறைய 2000 பன்றிகள் இறந்து போச்சு. இது கதநேருடைய இடத்துல அக்கறை நடந்த விஷயம். இதை கேள்விப்பட்ட மக்கள் வந்தாங்க. லேகியோன் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாங்க. பன்றியின் காரியத்தை கேள்விப்பட்டாங்க. அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? 17ஆம் வசனம் படிப்போம். பாருங்க, இந்த மனுஷனை ஒருத்தராலே கட்டுப்படுத்த முடியல. இவன் அடக்க யாராலும் முடியல. இப்ப இயேசு கிறிஸ்துவனால இவன் மிகப்பெரிய சுகம் அடைஞ்சிருக்கிறான். இரவும் பகலும் கூக்கல போடுறான். வஸ்திரம் தரித்து நல்லபடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதை பார்த்தெல்லாம் இவங்களுக்கு பெருசுல, எங்கள் எல்லையை விட்டே நீங்க போயிருங்க ஆண்டவரே. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை எல்லையை விட்டே இவங்க அனுப்பிட்டாங்க. இதுதான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அடுத்து 22ஆம் வசனம் வருகிற வேளையில யவீரு அப்படிங்கிற ஒரு மனுஷன். இந்த யவீரு என்ன பேர் சொன்ன பாப்பா? நீ சொல்லு, என்ன பேர் சொன்ன? யவீரு. வெரி குட், கவனிக்கிறீங்க. நீங்க அது கவனிக்காம இருக்காத மாதிரி கவனிச்சிருக்கீங்க. நாங்க கவனிக்க மாதிரி கவனிக்காம இருப்போம். அதான் பெரியவங்களுக்கு சின்ன வித்தியாசம். நம்ம கவனிக்க மாதிரி இருப்போம், தலையெல்லாம் ஆட்டுவோம், ஆனா நமக்கு புரியாது. பிரச்சனை நினைப்பாங்க, என்ன சிஸ்டர் நல்லா கவனிக்கிறாங்க, தலையை ஆட்டுறாங்க. அவங்க தலையை புரிஞ்செல்லாம் ஆட்டல, இன்னும் முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆட்டுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் பாருங்க, நான் பார்த்தேன் எங்கேயோ கவனிக்கிறாங்க, ஆனா கேட்ட பதில் சொல்றாங்க. வெரி குட். யவீரு இவன் ஜெப ஆலயத்துல தலைவனாயிருந்தான். இவனுடைய மகளுக்கு சுகம் இல்லாம இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான நேரம், இயேசு கிறிஸ்து வந்து என் பிள்ளை மேல கை வைத்து சுகப்படுத்துங்கன்னு கூப்பிட வருகிறான். சரி வாரன்னு அவர் வருகிற வேளையில் இடையில யார் வந்தா? ஒரு ஸ்திரீ வருகிறாள். 12 வருஷமாக இவளுக்கு பெரிய ஒரு வியாதி. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களை தொட்டாலாவது சுகம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு வந்தா. யவீர் விட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு. இயேசு வஸ்திரத்தை தொட்ட பொழுது இவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. உடனே அதை அறிந்து கொண்டாள். இயேசு கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் நெருக்கிட்டு இருக்கும் போது என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்கிறீரே, அது சரியா இருக்குமா? இல்ல, வல்லமை புறப்பட்டு போச்சு. அப்ப இந்த பெண் வந்து நான் தான் என்று சொல்லுகிறாள். அவளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், செய்யறாருங்க. இதுக்கிடையில யவீரு வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்து செய்தி வருகிறது, உங்களுடைய மகள் சுகம் இல்லாம இருந்த பிள்ளை செத்து போயிட்டா, இனிமே போதகரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. உடனே இயேசு கிறிஸ்து இந்த யவீரு சொல்றாரு, நீ பயப்படாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. 5ஆம் அதிகாரம் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
பாருங்க, இதெல்லாம் நமக்கு சிந்திக்க நமக்கு நேரம் இல்ல. விசுவாசிய நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் வரும். ஒருவேளை வார்த்தையால் சொல்லாட்ட கூட மனசு நினைப்போம், பிரதர் இனிமே ஆண்டவரே நினைச்சா கூட இது நடக்குமா? நடக்காது பிரதர், அதெல்லாம் காலம் போயிருச்சு பிரதர், இனிமே இதெல்லாம் நடக்கவே நடக்காது சொன்னாங்க. இனிமே ஏன் இயேசுவை கூப்பிட்டு வரீங்க? சுகம் இல்லாம இருந்தா இயேசுக்கு சுகப்படுத்துவாரு. உன் மகன் செத்து போயிட்டார, இனிமேல் எதுக்கு இயேசு? அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த வார்த்தையை கேட்டு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாராவது இறந்தா அவங்க ஆண்டவர் உயிர்ப்பிக்க மாட்டார். இன்னைக்கு அந்த காரியம் செய்யறது இல்ல, இருக்கட்டும். ஆனா எல்லா காரியத்திலுமே இப்படித்தான் இருப்பாரு நினைக்க வேண்டாம். நாம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நாம பயப்படாம இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, மனுஷங்க என்ன சொன்னாலும் சரி, சொல்லுவாங்க இதோட அந்த குடும்பத்தின் கதை முடிஞ்சது பிரதர், அவங்க சாப்டரே க்ளோஸ், உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தை தைரியப்படுத்தி பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் கூட்டிட்டு போறாரு. அவங்க வீட்டுல ஏற்கனவே அழுது புலம்பல் அதெல்லாம் சந்தடி நடந்துகிட்டு இருக்குது. இவர் உள்ள நோய் சொல்றாரு, இந்த பிள்ளை சாகல, நித்திரையாய் இருக்கிறாள், தூங்கி கொண்டு இருக்கிறாள். சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய செயலும் உலகத்திற்கு பைத்தியக்காரமா தோணும். அது குறிப்பா இந்த போராட்டத்தின் மத்தியில சபைக்கு வர்றவங்க, போராட்டத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு உலகம் பல விஷயங்களை அழுத்தும். நீ என்ன பைத்தியக்காரத்தனமா போய் அந்த சபையில சேர்ந்திருக்க, நீ என்ன முட்டாள்தனமா நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போய் அந்த சபைக்கு அந்த பைபிளை தூக்கிட்டு அங்க போயிட்டீங்க. உலகம் இன்னைக்கும் அந்த காரியம் செஞ்சுட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் உலகம் எள்ளி நகையாடுது, நையாண்டி பேசுது. அந்த மரண வீட்டில் கூட இது என்ன செஞ்சாங்கன்னா நகைச்சாங்க, பிள்ளைக்காக அழுதுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. என்னையா இவரு செத்து கிடக்குது பிள்ளை, இவர் சாகல தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. உலகம் ஒருபோதும் தேவனுடைய மகிமையை காணாது. தேவனுடைய ஆவி இல்லாமல் உலகம் தேவனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இவர் உள்ள போனாரு, அந்த அப்பா அம்மாவையும் தம்மோடு போன சீஷரை மட்டும் உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டு பாருங்க 41ஆம் வசனத்துல இந்த பிள்ளை இருந்த இடத்துக்கு போய் எப்படி உயிர் கொடுத்தாருன்னு படிப்போம். பிள்ளையின் கையை, இதுக்கு முன்னால யாரோட கையை பிடிச்சிக்கி விட்டாரு? யாரு? இப்ப இங்கேயும் சடலமாய் இருக்கிற பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகோமி, என்ன வார்த்தை? தலித்தாகோமி அப்படிங்கிற ஒரு அராமிக்கு மொழியை அவர் பேசினார். அதோட அர்த்தம் என்ன? சிறு பெண்ணு எழுந்துரு. இந்த பெண் உடனே எழுந்திருந்தாள். அவளுக்கு எத்தனை வயசு? 12 வயசு உள்ள இந்த பிள்ளை. அப்போ யவீரு ஜெப ஆலய தலைவன், அவன் மகளுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. அந்த மகளை இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பினாரு? கையை பிடித்து தலித்தாகோமி, சொல்லுங்க, தலித்தாகோமி அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்துரு. புரிஞ்சுதா? அப்போ 5ஆம் அதிகாரத்துல அதை படிக்கிறோம். 2 அற்புதம் ஒரே இடத்துல நடக்குது. 6ஆம் அதிகாரம் வரும். 6ஆம் அதிகாரம் இங்க நமக்கு அதிக வேறு சொல்ல தேவையில்லை. 5 அப்பமும் 2 மீன் கூட. எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு ஆண்டவரு? 5000 பேர் மட்டும்தானா? 5000 பேர் மட்டும்தானா? அது அதிகமா இருந்தாங்களா? புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அப்படின்னா ஆண்கள் மட்டும் 5000 பேர், பிள்ளைகளும் பெண்களும் கணக்கில் இல்லை. இந்த 5 அப்பம் 2 மீன் வைத்து 5000 பேருக்கு கொடுத்துட்டு எத்தனை மீதி எடுத்தாங்க? எத்தனை கூடை மீதி எடுத்தாங்க? நான் ஒரு பிள்ளைங்க எத்தனை கூடை? 12 கூடைகள். பையங்க சொல்லுங்க, எத்தனை கூடை எடுத்தாங்க? எத்தனை அப்பம் இருந்தது அவங்ககிட்ட? எத்தனை அப்பம்? 5. எத்தனை மீன் இருந்தது? 2. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஆண்கள் மட்டும் 5000 பேர். எத்தனை மீதி வந்தது? நீங்க சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எத்தனை வந்தது? 12 கூடைகள். சரியா? 12 கூடை மீதி வந்தது. 5 அப்பம் 2 மீன், ஆண்கள் மட்டும் 5000. வெரி குட். அப்படி நீங்க சேர்ந்து வாங்கும்போது அதிகமா சொல்லிட்டு இருக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல 36. அடுத்து இந்த 6ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்தை படிக்கும் போது இந்த அற்புதத்தை செஞ்சுட்டு இவர் படகுல இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி தனித்து போறாரு. 4ஆம் ஜாமம் வரும்போது இவர் கரையில இருக்காரு, இவங்க நடு படகுல நடு கடல்ல போயிட்டாங்க. எதிர்காத்து இவங்க கஷ்டப்படுறாங்க. பாருங்க 48ஆம் வசனம். அவர் கண்டு, இவர் எங்க இருக்காரு பாருங்க. முந்தின வசனம் படிக்க சிஸ்டர்.
46 47 படிங்க. 46 47. பிள்ளைங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? மலையின் மேல இருக்கிறாரு. அடுத்த வசனம். படகு எங்க இருக்குது? கிறிஸ்து மலையில் இருக்கிறாரு. படகு எங்க இருக்கு? நடு கடல்ல இருக்கு. அப்போ அவர் அங்க இருக்கிறாரு, இது இங்க இருக்கு. இப்பதான் படித்த 48ஆம் வசனத்துல அவர் இவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு, இது பெரிய அற்புதம். நமக்கு இது பெரிய பாடம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்க்கிற அளவுக்கு உடல்ல நமக்கு வரமாட்டார். அவர் நம்முடைய பிரயாசங்களை காண்கிற ஆண்டவர். அவர் மலை மேல இருக்கிறாரு. இவங்க படகுல இவங்க தனியா வந்துட்டு இருக்கிறாங்க. இது ராத்திரி நேரம், அதையும் அறிகிற ஆண்டவர். ஒருவேளை பல நேரங்கள நம்முடைய வேதனையை உலக மக்கள் புரிந்துவிட மாட்டாங்க. நம்ம சூழலை அநேகர் விளங்கிக்கிட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். நடுக்கடலை இவங்க படுகிற பிரயாசத்தை ராத்திரி நேரத்துல மலை மேல இருந்து அறிந்து கொண்டார். அறிந்தவர் மட்டுமா? அடுத்து என்ன படிக்கிறோம்? அந்த ராத்திரியிலேயே அவர் அவங்களுக்கு புறப்பட்டு வாராரு. தண்ணீர் மேலே அவர் நடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வந்தா அவங்க பயப்பட்டாங்க. அப்புறம் ஏறி உட்கார்றாரு. பாருங்க 49ஆம் வசனத்துல அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம். இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லை. ஐயோ ஏதோ ஒரு ஆவி வருதுன்னு பயப்படுறாங்க, அலறினாங்க, கலக்கம் அடைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான். பாருங்க மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துற அன்னைக்கு திடன் கொள்ளுங்க. ஒருவேளை கலக்கம் வரும், பயம் வரும். ஆண்டவர் நம்ம கூட இல்லையே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு பக்கத்தில் இல்லையே, அப்படி எல்லாம் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை வரலாம். ஆனா சொல்றாரு, பயப்படாத, திடன் கொள், நான் தான். நீங்க நினைக்க மாதிரி வேற யாரும் கிடையாது, நான் தான் சொல்லி படவுல ஏறி உட்கார்றாரு. படவு அப்படியே அந்த காற்று எல்லாமே அமைதல் ஆயிருச்சு. இது 6ஆம் அதிகாரம் வருது. அடுத்து 7ஆம் அதிகாரம் தான். 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் போது தீரு சீதோன் அந்த இடத்துக்கு வராது. 7ஆம் அதிகாரத்துல தீரு 7ஆம் வசனத்தை படித்தா படிக்கலாம். தீரு சீதோ அந்த பகுதிக்கு வருகிறாரு. அந்த அங்கேயும் ஒரு பெண் 25ஆம் வசனத்துல அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணு. இங்கேயும் சின்ன பிள்ளை, யபீரு வீட்லயும் சின்ன பிள்ளை, இங்கேயும் ஒரு சின்ன பிள்ளை. இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குதா? அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அவர் பாதத்துல விழுந்து கேட்கிறா. இப்ப இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ஒரு பதில் சொல்றாரு. பாருங்க, இவ ஒரு கிரேக்க பெண்ணு, அசுத்தாய் பிடித்த மகளை சுகப்படுத்த வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட வருகிறாள். 27ஆம் வசனம் படிப்போம். 27ஆம் வசனத்துல முதல்ல பிள்ளைகள் சாப்பிட்டு வயிறு நிறையட்டும், பிள்ளைகள் சாப்பிடுற சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். இது ஒரு உருவமாய் சொல்றாரு. அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்களா? மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான். ஆனாலும் மேதையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்தின அப்பத்தை தின்னுமே. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தையும் நிலைமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார். இவருக்கு நமக்கு நேரம் இல்ல. அந்த சொன்ன வார்த்தை நிமித்தம் புறப்பட்டு போன்னு சொன்னாரு. வீட்டுக்கு பார்த்தா பாருங்க, 30ஆம் வசனத்துல அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அடுத்த ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த அற்புதம் தான் தெக்கப்போலி வழியா இயேசு கிறிஸ்து கல்லையா காட்டுக்கு வர்றாரு. தீரு சீதோன் பட்டணத்தை விட்டுட்டு தெக்கப்போலினா 10 பட்டணம். தெக்கப்போலி வழியா கல்லையா காட்டுக்கு வர்றாரு. அங்கேதான் நான் படிக்க பாருங்க 32ஆம் வசனத்துல கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை. கொன்னை வாய் என்ன அர்த்தமா இருக்கும்? வாய்க்கோன்ல இருக்கும். வேற திக்குவாய். திக்குவாய் பைபிள் யாராவது இருக்காங்களா? அப்படி மோசே எனக்கு பேச வராது, நான் திக்குவாயும் மந்தனா உள்ளோன்னு சொன்னா அப்போ அவருக்கு சரியா பேச வராது. அந்த ஒரு மனுஷனுக்கு வாய் மட்டும் சரியா பேச வரலன்னு பிரச்சனை இல்லை, காதும் கேட்கல. சொல்லுவாங்க கொடுமை மேல கொடுமைப்பாங்க, அடி மேல அடிப்பாங்க, பட்டகால படும்பாங்க. இந்த மனுஷனுக்கு வாய் தான் பேச முடியல, காதுமே கேட்கல. அப்படிப்பட்டவனை கொண்டு வந்தாங்க. அவன் மேல் கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். எப்படி அவர் சோகப்பட்டார் பாருங்க. அவனை ஜனக்கூடத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்ன சொன்னாரு? அப்பத்தா இல்ல,
ஆமா, அப்பத்தான்றாதிய, எப்பத்தான், எப்பத்தான். இவனுக்கு பிரச்சனை என்ன? வாய் சரியா பேச முடியாது, திக்கு வாயி, காதும் கேட்காது. வெளியில கூட்டு போனாரு, என்னென்ன செஞ்சாரு? காதை காதுல வரல வச்சாரு, உமிழ்ந்தாரு, நாவை தொட்டாரு, அண்ணாந்து பார்த்தாரு, பெருமூச்சு விட்டாரு. அடுத்து என்ன சொன்னாரு? எப்பத்தா. எப்பத்தான் என்ன அர்த்தம்? 34 வசனம் படிங்க. அப்போ இதுவரைக்கும் நாவு கட்டப்பட்டிருக்குது, காது அடைக்கப்பட்டிருக்குது. திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அப்புறம் ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம இப்படி ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தெளிவாக அதனுடைய பின்னணியோடு படிப்பது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 8ஆம் அதிகாரம் வருகிறோம். நமக்கு நேரம் போய்கொண்டிருக்குது. 8ஆம் அதிகாரம் வரும் பொழுது இங்கேயும் அப்பத்தை வைத்து ஒரு அற்புதம் செய்கிறாரு. தம்பி சொல்லுப்பா, முதல்ல எத்தனை அற்புதம், அந்த முதல்ல எத்தனை அப்பம் அவர்கிட்ட இருந்துச்சு? 5. எத்தனை மீன் இருந்தது? 2. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? பரிச்சை கூட பிள்ளை மறக்க மாட்டாங்க இல்ல. எத்தனை மீதி இருந்தது? வெரி குட், வெரி குட். இப்போ 8ஆம் அதிகாரம் வர்றோம். அதே மாதிரி இன்னும் அற்புதம் செய்யறாரு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். பிள்ளை எல்லாம் கவனிங்க, பெரியவங்க படிக்கும், நீங்க எல்லாம் கவனிங்க. அப்பொழுது ஜனங்களை கரையில பந்திட்டு கட்டளையிட்டு, எத்தனை அப்பம் எடுத்தாங்க? அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு, இதெல்லாம் பிள்ளைய கவனிக்கணும். அந்த 7 அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரா? ஸ்தோத்திரம் பண்ணாரா, அடுத்து விட்டார், அடுத்து என்ன செஞ்சாரு? சீஷரை கொடுத்து பரிமாற சொன்னாரு. சரி, அடுத்து எத்தனை மீன் இருந்துச்சுங்க? அங்க எத்தனை மீன் இருந்தது? இங்க எத்தனை மீன் இருந்தது? அப்ப எத்தனை இருக்கலாம் தெரியாது. சில சிறு மீன், நிறைய மீன் இல்ல, அது மட்டும் புரியும். சில சிறு கொஞ்சம் மீன் இருக்கு, எத்தனைன்னு தெரியல நமக்கு. சில மீன், கொஞ்சம் மீன் தான் இருக்கு. அதையும் கொடுத்தார், அதையும் ஆசீர்வதித்தார், பரிமாறும்படி சொன்னாங்க. 8ஆம் வசனம் படிங்க. இங்க எத்தனை கூட நிறைஞ்சு மீதி வந்தது? அங்க எத்தனை வந்தது? அங்க 12, இங்க எத்தனை? சரி, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். சரி, புரிஞ்சா? சில நேரங்களில் பெரியவங்களை நம்மளே குழம்பிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. எத்தனை அப்பம், எத்தனை மீன், எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, எத்தனை பேர், எத்தனை கூட மீதி இருந்தது? இதெல்லாம் 8ஆம் அதிகாரத்திலே நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 22ஆம் வசனம் வருகிற வேளையில இங்கேயும் பாருங்க, வித்தியாசமாக ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கிறார். வேற இடத்துல இப்படி செய்யல, இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசமா செய்யறாரு. அந்த விளக்கத்தை நமக்கு சொல்ல நமக்கு டைம் இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கிடுவோம். 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல பெத்சாயிதா அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. என்ன ஊர் தம்பி? பெத்சாயிதா. அந்த பெத்சாயிதா போகும்போது இந்த கிராமத்துக்கு போங்க. அங்கே கண் தெரியாத ஒருவனை கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அந்த கண் தெரியாத மனுஷனை கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கையை பிடித்து வெளியே கூட்டு போனாரு. அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது பாக்குறாயான்னு கேட்டாரு. கையை பிடிச்சு எங்க கூட்டு போனாரு? முதல்ல ஊரை விட்டே வெளியே கூட்டு போயிட்டாரு. எந்த ஊர்ல இருந்தாங்க? பெத்சாயிதா. ஊரை விட்டே வெளியே கூட்டு போனாரு. கண்களை உமிழ்கிறாரு, அவன் மேல் கையை வைக்கிறாரு. அடுத்து கேட்காரு, இப்ப ஏதாவது கண்ணுக்கு தெரியுதாப்பா? என்ன பதில் சொன்னா பாருங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை, மரங்களை. அப்ப மக்கள் நடக்கிறாங்க, இவனுக்கு யார் மாதிரி தெரியுது? மரம் மாதிரி தெரியுது. அடுத்து பாருங்க, மறுபடியும் அவர் அவன் கண்களின் மேல் கைகள் வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுத்தமடைந்து யாவரையும் தெளிவாய்ப்பார். அப்ப பிள்ளைங்க ஞாபகம், பெத்சாயிதா இடத்துல மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல கைய வச்சு நீ பாருன்னு சொன்னாரு. மனுஷன் எல்லாம் எனக்கு மரம் மாதிரி தெரியுன்னு சொன்னா, 2வது கையை வச்சு சொன்னா தெளிவாய் பார்த்தான். இந்த மாதிரி அவர் யாருக்கும் அவர் அப்படி செய்யல. எல்லாரும் உடனே சுகம் அடைந்தாங்க. இது ஒண்ணுதான் தனித்துவமானது, அதை புரிந்து கொள்வோம். 9ஆம் அதிகாரம் வரும் பொழுது மருவமலைக்கு இயேசு கிறிஸ்து போனாரு. மோசே எலியா பேசிட்டு இருக்காங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு போய் அந்த மகிமையெல்லாம் பார்த்துட்டு அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம். அங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக கேட்கிறாரு பாருங்க. அசுத்தாவி 17ஆம் வசனம் படிக்கலாம்.
சரி, இப்ப இந்த மகனுக்கு என்ன பிரச்சனை? ஊமையான ஒரு ஆணி இவனை பிடிச்சதுனால அவன் பின்னா சொல்றான், அநேகம் தரம் இவனை தீயிலும் தண்ணியிலும் தள்ளி கொல்ல பார்த்தது. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு பிரச்சனை. உங்க சீஷியத்தை கொண்டு வந்த அவங்களால சுகப்படுத்த முடியல. இதெல்லாம் பின்னா நமக்கு டைம் இல்லாம தெரியும். இதெல்லாம் கேட்கிறாரு. இந்த அப்பா சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யுங்க, உம்மால் செய்யக்கூடுமானால் செய்யுங்க. கிறிஸ்து என்ன பதில் சொன்னா 23ஆம் வசனத்துல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு இது நமக்கும் பொருந்தானே செய்யும். கர்த்தர் சொல்றாரு, என்னால முடியுமான்னு கேட்க வேண்டாம், உன்னால விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு. இன்னைக்கு எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஒருவேளை இவனுக்கு பிரச்சனை சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை, இவனுக்கு பல பிள்ளைய பத்தி பல வேதனை இருந்திருக்கும். அவனுக்கு அந்த பிள்ளைய கொல்ல பார்க்குது. எந்த தகப்பன் தான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? இந்த பையன் எப்ப சாவானோ, இந்த பையன் எப்ப கொண்டு போய் தண்ணியில தள்ளுமோ, இந்த பையன் எப்ப தீயில தள்ளுமோ, அப்பா வேதனை பண்ணிட்டு இருக்காரு. சீசத்தை போனா அங்கேயும் பிரயோஜனம் இல்லை. இப்ப மனநந்து சொல்றாரு, என் பையனுக்கு நீங்க மனசு இறங்கி ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவர் பேசுறப்பா, எனக்கு செய்ய முடியுமாங்கிறது உன் கேள்வி இல்ல, உன்னால விசுவாசிக்க முடியுமா? நீ விசுவாசித்தால் எல்லாம் போடும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கா நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் பார்த்துக்குவாரு. உடனே அவர் அந்த சுதாவியை சத்தம் போடுகிறாரு. அவன் அலக்கழித்து அவனை கீழே தள்ளி செத்து போனான் அப்படி சொல்லத்தக்கதாக விழுந்து கிடந்தான். மறுபடியும் பாருங்க 27ஆம் வசனத்துல, அவன் கையை பிடித்து, எத்தனை முறை படிக்கிறோம், கையை பிடித்து தூக்கினார், கையை பிடித்து தூக்கினார். நம்முடைய கரங்களையும் பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம் பலனற்று இருக்கும் போது, நம்ம உதவியற்று இருக்கும் போது, நம்ம அனாதையா இருக்கும் போது, நம்ம தனிமையா இருக்கும் போது கையை பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர். தூக்கி விட்டார். அப்புறம் எழுந்திருந்தான். அவன் சுகமாகி போகிறான். 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன். அவனுடைய பெயரு பர்த்திமையோ. என்ன பேரு? என்ன பேருப்பா? பர்த்திமையோ. பர்த்திமையோ. இந்த பர்த்திமையோ எரிகோ பக்கத்துல இருக்கிறான். எரிகோ அது பெத்சாயிதா, இது எங்க? எரிகோ. எரிகோ போற வழியில இந்த பர்த்திமை இருந்தார். இந்த பர்த்திமை கண் தெரியாது. அவர் உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருக்காரு. இயேசுக்கு வருவார் என்று கேள்விப்பட்டது. இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என கூப்பிட தோணினான். மற்றவங்க எல்லாம் பேசாம இருக்கும்படி அதட்டினாங்க. அவன் இன்னும் அதிகமாய் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலை அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு என்று அழைத்தவரை சொன்னார். அவன் அழைக்க திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறான்னு சொன்னாங்க. பாருங்க 50 பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். தடையே இருக்கக்கூடாதியா, தூக்கி தூரப்பட்டான். தூரப்பட்டு வந்தான். இயேசு அவன் நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவன் நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நேரம் மறிச்சு டீ எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. கடைசியா நானும் முடிக்கிறேன். 11ஆம் அதிகாரத்துல கடைசி படிப்போம். 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 12ஆம் வசனத்துல பெத்தானியாவில இருந்து வருகிறாரு. அவருக்கு பசி உண்டாயிருச்சு. 13ஆம் வசனம் 12 மார்க் 11:13 படிக்கிறோம். இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டார். தூரத்துல கண்டு பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க. அத்தி பழம், அத்தி மரத்துல வராரு. தூரத்துல பார்த்தாரு. அந்த மரம் எல்லாம் இலையா இருந்துச்சு. ஏதாவது கனி கிடைக்குமான பார்த்தாரு. அது சீசன் இல்ல. இப்ப எந்த பழத்துக்கு சீசன் முடிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட முடிஞ்சு வச்சு மாம்பழம். இன்னும் அடுத்த 2 மாசம் கழிச்சு மாம்பழம் கிடைக்குமா? நமக்கு ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. காரணம் சீசன். அப்ப இந்த சீசன் இல்ல. பாருங்க 14ஆம் வசனத்துல அந்த மரத்தை அவர் சபிச்சார். அவர் சபித்து விட்டாரு. 19ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. சாயங்காலமான போது அவர்கள் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அடுத்து அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிருச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில மறுநாள் அந்த மரம் வேரோட பட்டு போச்சு. அப்போ இத்தனை அற்புதங்களை மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து
நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இன்னைக்கு அது இன்னும் ஒரு நம்ம நினைவுபடுத்தி கொண்டோம். இப்படி அடிப்படையில் இதை நினைவு வச்சாதான் இதுல இருந்து நம்ம சிந்திக்க முடியும். அந்த ஒருவேளை பெரியவங்களுக்கு சலிப்பா இருந்தாலும் நீங்க சலிப்படாதீங்க, உங்களுக்கு டீ எல்லாம் சூடா கொடுத்துருவாங்க. நாம திரும்ப கேட்கணும், நம்ம பிள்ளைகளையும் கேட்க வைக்கணும். இது அடிப்படை நமக்கு தேவை. கத்தர் சித்தமானால் டீ பிரேக் அப்புறமாக இதுல இருந்து சில நடைமுறை காரியங்களை சிந்தித்து நம்ம நிறைவு செய்யலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.